தாய் வீடு மே 2026. ஜேசுதாசனம் சூரியண்ணனம். எழுதியவர் ஆனா ஏசுராசா. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். ஜேசுதாசன் குடும்பம் நாவாந்துறையை சேர்ந்தது. எங்கள் குடும்பம் குருநகரை சேர்ந்தது. இரத்த உறவு ஏதுமில்லை. அப்படி இருக்க எவ்வாறு இவ்வளவு உறவு நெருக்கம் என பலர் கேட்டுள்ளனர். 1995 ஜேசுதாசனின் தந்தை மனுவல் ஆசீர்வாதம் மாமா இறந்தபோது மரணச் சடங்குக்காக நாவாந்துறை சென்றிருந்தோம். அங்கே போனதும் பிரேதப்பட்டியை தொட்டபடி அம்மா அண்ணன் அண்ணன் என சொல்லி தொடர்ந்து அழுதபடி இருந்தார். பழையவர்களுக்கு தெரியும், ஆனால் இப்படி அழும் இவர் யாரென தெரியாத புதிய தலைமுறையினருக்கு ஆச்சரியம். கோவிலில் இருந்து சவக்காலைக்கு உறவினர்கள் பிரேதப்பட்டியை தூக்கிச் சென்றபோது இடைவெளியில் சிறிது தூரம் நானும் பிரேதப்பட்டிக்கு தோள் கொடுத்து சுமந்து சென்றேன். என்னையும் பலர் ஆச்சரியமாக பார்த்தது இன்றும் நினைவில் உள்ளது. எனது அம்மா 1921 பிறந்தவர். அம்மாவின் சிறு வயதிலேயே அப்பு இறந்துவிட்டார். பெரிய சொந்த வளவில் ஆச்சியும் அம்மாவும் பெரியம்மாவும் ஒரு கொட்டிலில் வசித்தனர். அதே வளவில் ஏற்கனவே தனது தகப்பனை இழந்துவிட்ட சிறுவனான ஆசீர் மாமாவும் தாயும் இன்னொரு கொட்டிலில் வசித்தனர். ஆசீர் மாமா, அம்மா, பெரியம்மா எல்லோரும் சிறு வயது முதல் இவ்வாறு சேர்ந்தே சகோதர பாசத்துடன் வளர்ந்தனர். அக்காலத்தில் கரையூரில் வாழ்ந்த கொஞ்ச குடும்பங்கள் பிற்காலத்தில் நாவாந்துறைக்கு சென்று விட்டனர். ஆசீர் மாமாவும் தாயும் அவ்வாறே நாவாந்துறைக்கு சென்றனர். ஆயினும் தொடர்புகள் தொடர்ந்தன. இரு குடும்பத்தவர்களின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வழியாகவும் இன்று வரை நெருங்கிய அந்த பாச பிணைப்புகள் செழித்துள்ளன. ஒரு மாதத்தில் 2 தடவைகளாவது முன்பு ஆசீர் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்து போவது எனக்கு நினைவில் உள்ளது. நான் பிறந்தது 1946 மார்கழி. ஜேசுதாசன் பிறந்தது 1948 பங்குனி. இருவருக்கும் 1.25 வருட வயது வித்தியாசம். சுவாமிக்கு படிப்பதற்காக நுகைகுடையில் உள்ள யூனியரேட் என்ற செமினருக்கு அவனை அனுப்பி வைத்தனர் பெற்றோர். அங்கு சில்லாலையைச் சேர்ந்த அல்வன்ஸும் மாணவனாக இருந்தான். என்ன காரணம் என தெரியவில்லை. இருவருமே கொஞ்ச காலத்தின் பின் செமினரியை விட்டு விலகி ஊருக்கு திரும்பிவிட்டனர். பிற்காலத்தில் 70களில் இதே அல்போன்ஸ் எனது 2வது தங்கியை திருமணம் செய்து தற்போது குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசிக்கிறார். யாழ்ப்பாணம் திரும்பிய பின் சம்பத் தெரசியார் கல்லூரியில் ஜேசுதாசன் கல்வி கற்றார். கல்வியில் கெட்டிக்காரனாகவே இருந்தார். நாவாந்துறை சென்ட் மேரிஸ் கழக உதை பந்தாட்ட அணியின் பி பிரிவில் அவர் விளையாடியதை பார்த்திருக்கின்றேன். குருநகர், பாசையூர், நாவாந்துறை ஆகிய கடலோர கிராமங்கள் உதை பந்தாட்டத்தில் பெயர் பெற்றவை. ஜேசுதாசனும் அதில் நல்ல ரசிகனுமாயிருந்தார். பிந்திய காலங்களில் ஒரு தடவை சந்திக்கையில், சரசக்காவட ராக்கட்சன் ஃபுட்பாலில் இங்க கலக்கிறான், அந்த மாதிரி விளையாட்டு என்று வியந்தது இன்னும் கண்ணுக்குள்ளிருக்கிறது. வெளி மாவட்டங்களில் அக்காலங்களில் நான் பணியில் இருந்ததால் அவனது சிறப்பான ஆட்டத்தை பார்க்க கிடைக்கவில்லை. ராக்கட்சன் எனது ஒன்றுவிட்ட அக்காவின் மகன். சம்பத் தெரசியார் கல்லூரி அணியிலும் பாடும் மீன் கழக அணியிலும் புகழ் பெற்றவன். தேசிய இளைஞர் உதைப்பந்தாட்ட அணியிலும் இடம்பெற்றவன். ஜேசுதாசன் படிப்பில் கட்டிக்காரன் ஆயினும் விஞ்ஞான பிரிவில் கற்ற அவர் அக்காலத்தில் சில குளப்படிகளால் ஓயல் சோதனையில் சித்தியடையவில்லை. மாமா கண்டித்திருக்கிறார். சூரிய அண்ணனை பார் என்று என்னை உதாரணம் காட்டி அடிக்கடி அவர் கதைப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கோபத்தில் ஜேசுதாசன் வீட்டை விட்டு வெளியேறி குருநகரிலுள்ள எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மாவிடம், மாமி நான் இங்கே இருந்து படிக்கப் போகிறேன் என்று சொல்லவே அம்மாவும் சரி என்று சொன்னார். விஞ்ஞான பிரிவை மாற்றி கலை பிரிவு பாடங்களை படிக்கப் போவதாக சொல்லி தானாகவே அக்கறையுடன் படித்தார். நான் அவ்வேளை ஏஎல் சோதனை எடுத்திருந்தேன். தபாட்கந்தோர் தலைவரும் தந்தியாளரும் சேவைக்கான போட்டி பரீட்சையையும் எழுதியிருந்தேன். ஜேசுதாசன் ஓஎல் சோதனையில் சித்தி பெற்றார். சிறிது காலத்தின் பின் எனது வேலைக்கான நியமன கடிதம் வந்து 1967 ஆரம்பத்தில் கொழும்பு தலைமை தபாட்கந்தோருக்கு சென்று விட்டேன். 1968 இருக்கலாம். ஜேசுதாசனிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் தான் சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை எழுதப் போவதாகவும் பொது அறிவு, பொது விவேகம் ஆகியவற்றுக்கான வழிகாட்டி நூல்களை அட்லஸ் ஹோல் என்ற தனியார் கல்வி நிறுவனத்தில் வாங்கி அனுப்புமாறும் கேட்டிருந்தார். மருதானையில் இருந்து அந்த நிறுவனத்துக்கு சென்று அவற்றை வாங்கி பொது அஞ்சலில் அனுப்பினேன். அந்த நுழைவு சோதனையில் தேறி சட்டக்கல்லூரியில் கற்பதற்கு கொழும்பு வந்த ஜேசுதாசன் புஞ்சி பொரல்லையில் உள்ள கத்தோலிக்க விடுதியில் தங்கி படித்தார். ஒரு நாள் சந்தித்த போது ராகமவுக்கு கிட்ட கருங்கல்லால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த கத்தோலிக்க தேவாலயத்தை போய் பார்க்க வேண்டும் என சொன்னான். அடுத்து வரும் ஞாயிறன்று போவதாக முடிவெடுத்து அன்று தொடருந்தில் சென்று ராகமவில் இறங்கி சுமார் 1 மைல் தொலைவிலுள்ள தேவத்த என்ற இடத்துக்கு பேருந்தில் சென்றோம். சூழலும் கோவிலும் வித்தியாசமாக இருந்தன. எல்லாவற்றையும் பார்த்தபின் சிறிது நேரம் கோவிலின் உள்ளே ஜேசுதாசன் செபம் செய்து கொண்டிருந்தார். நான் வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். செபம் முடிந்து வெளியில் வந்த ஜேசுதாசன்,
அண்ணன் கோவில் சுவாமியையும் சந்தித்துவிட்டு போவோம் என்றார். இருவரும் சுவாமி தங்கியிருக்கும் அறை வீட்டுக்கு சென்றோம். நடுத்தர வயது சுவாமியொருவர் அங்கிருந்தார். ஜேசுதாசன் முதலில் அவருக்கு ஆங்கிலத்தில் வணக்கம் சொல்லி, நாங்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், கோவிலை பார்க்க வந்தோம் என்று தெரிவித்தார். சிங்களவரான அந்த சுவாமி உடனே 2 கள்ளத்தோணிசா ஃப்ரம் ஜெஃப்னா என்று சொன்னார். கோபமடைந்த நான் உடனே, விஜயா இஸ் த ஃபர்ஸ்ட் கள்ளத்தோணி இன் சிலோன், அவர் வில்லேஜஸ் ஆர் இன் ஜெஃப்னா என்று சொன்னேன். அவர் உடனே சிரித்து சமாளிக்க பார்த்தார். எரிச்சல் அடைந்திருந்த இருவரும் அவருடன் தொடர்ந்து கதைக்க மனமின்றி உடனே திரும்பிவிட்டோம். ஒரு கத்தோலிக்க மதகுருவிடம் அத்தகைய செயலை அன்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நெருக்கடிகள் அதிகரித்த பிந்திய காலங்களில் மேலும் மோசமான நிலைமைகள் பலவற்றை சிங்கள கத்தோலிக்க சூழலில் கசப்புடன் காண நேர்ந்தது. அரசாங்கத்தின் பொருளாதார தடைகளுக்குள் வடபிரதேசம் இருந்தபோது 1987 இந்திய விமானங்கள் உணவுப் பொதிகளை போட்டன. கருணையினால் அல்ல, தனது பூகோள அரசியல் தேவைக்காகவே இந்தியா அதை செய்தது என்பது வேறு விடயம். ஆனால் பொருளாதார தடைகளை கண்டிக்காத தென்னிலங்கை சிங்கள கத்தோலிக்க சமூகம், மதகுருமார், அருட்கன்னியர்கள், பொது நிலையினர் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்திய விமானங்கள் உணவுப் பொதிகளை போட்டமையை கண்டித்து கொழும்பு வீதிகளில் ஊர்வலம் போனமை எரிச்சலுடன் நினைவுக்கு வருகிறது. ஜேசுதாசனுக்கு புத்தகங்கள் வாசிப்பதில் ஈடுபாடு இருந்தது. அதிலும் ஆங்கில கவிதை, கதைகளை வாசிப்பதில் கூடுதல் விருப்பம் இருந்தது. ஒரு நாள் இருவரும் கொழும்பு பொது நூலகத்துக்கு சென்றோம். பருவ இதழ் பகுதியில் பலவற்றை பார்த்துவிட்டு புத்தகங்கள் உள்ள பகுதிக்கு சென்று சிலவற்றை புரட்டி பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆங்கில பகுதியில் ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து பார்த்தபோது சாரா ரீஸ்டேல் என்ற அமெரிக்க பெண் கவிஞரின் சுமார் 10 வரிகளுக்குட்பட்ட சிறிய கவிதையொன்று என்னை கவர்ந்தது. அதனை ஜேசுதாசனிடம் காட்டிய போது அவருக்கும் பிடித்துக் கொண்டது. உடனே ஒரு கடதாசி துண்டில் அக்கவிதையை குறித்துக் கொண்டு நூலகத்தில் சேர்ந்து இதுபோன்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னார். இது நடந்தது 1969 அல்லது 70களாக இருக்கலாம். கவிதை வரிகளை நான் மறந்துவிட்டேன். ஆனா சாரா ரீஸ்டேல் பெயர் மட்டும் இன்றும் நினைவில் உள்ளது. 2016 கனடா சென்று ஜேசுதாசனின் வீட்டில் தங்கியிருந்த போது ஒரு நாள் கொழும்பு பொது நூலகத்துக்கு சென்றதை நினைவுபடுத்திய போது உடனே சாரா ரீஸ்டேல் பெயரை குறிப்பிட்டுவிட்டு அந்த கவிதையையும் சொல்லி காட்டினார். நான் ஆச்சரியப்பட்டேன். 1975 சட்டக்கல்லூரி படிப்பை முடித்தபின் நாவாந்துறையில் மனைவி மோனிகாவின் வீட்டிலும் பிறகு கடற்கரை வீதியில் இருந்த ஒரு வீட்டிலும் வசித்தார். யாழ்ப்பாண நீதிமன்றில் சட்டத்தரணியாக பணியாற்றினார். பிறகு 1978 பாரிஸ் சென்று அங்கு 6 மாதங்கள் இருந்தபின் லண்டன் சென்று சொலிசிட்டர் படிப்பை முடித்தபின் 1980 இலங்கை திரும்பினார். யாழ்ப்பாணத்தில் பிரதான வீதியிலுள்ள ஒரு வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்தபடி யாழ்ப்பாண நீதிமன்றில் பணியாற்றினார். பிறகு 1982 செஷல் தீவு சென்று நீதிபதியாக பணியாற்றி 1986 கனடாவுக்கு சென்று குடியேறினார். அங்கு சட்டத்துறையிலும் சமூக செயற்பாடுகளிலும் அர்ப்பணிப்புடன் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஒரு முக்கிய ஆளுமையாக பின்னர் அடையாளம் காணப்பட்டமை மகிழ்ச்சிக்குரியது. தமிழ் சட்டத்தரணிகள் அதிகம் இல்லாத அன்றைய கனடா சூழலில் மனிதாபிமான உணர்வுடன் அவர் தமிழர் பலருக்கு சட்ட உதவி வழங்கியமையை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது முக்கியமானது. சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து சமுதாய ஏணியில் மேலே மேலே ஏறிச் செல்லும் பெரும் அவா அவரிடம் ஆழமாக வேரூன்றியிருந்தது. சுய முன்னேற்றத்துக்குரிய ஆங்கில நூல்களை அடிக்கடி வாசிப்பார். குறிப்பாக டேல் கார்னெகியில் அவருக்கு கூடுதல் விருப்பம். பல நூல்களை சேகரித்து வைத்துள்ளார். அவை பற்றி குறிப்பிட்டு என்னையும் வாசிக்கும்படி சொல்லுவார். ஆனால் நானோ இந்த சமுதாய ஏணியில் அக்கறையற்றவன் என்பதால் சுய முன்னேற்ற நூல்களை வாசிப்பதில்லை. ஆயினும் தனது இலக்கினை தேர்ந்து உரிய முயற்சியில் ஈடுபடுதல் என்பதில் ஜேசுதாசனின் வாழ்க்கை பலருக்கு உதாரணமாகலாம். போர்ச்சூழல், இடப்பெயர்வுகள், வடபிரதேசத்தின் வசதி குறைபாடுகள் போன்றவற்றால் பிந்திய காலங்களில் இருவருக்குமான நேரடி தொடர்பு குறைந்துவிட்டது. இதற்கிடை சிறிய தொடர்புகள் மட்டும் இருந்தன. ஆனால் அவ்வப்போது சில தகவல்களை வேறு வழிகளில் அறிய முடிந்ததுதான். நீண்ட காலத்தின் பின் 2016 ஜேசுதாசன் யாழ்ப்பாணம் வந்தபோது எங்கள் வீட்டில் 4-5 நாட்கள் தங்கினார். கனடாவுக்கு திரும்பும் நாளன்று தான் கனடா சென்ற பின் நானும் மனைவியும் அங்கு வருவதற்குரிய ஒழுங்குகளை செய்து அறிவிப்பதாகவும் இருவரும் கட்டாயம் வர வேண்டும் என்றும் சொல்லிச் சென்றார். 3 மாதங்களின் பின் எல்லா ஒழுங்குகளையும் தனது தம்பி ஆசைதாசன் மூலம் செய்து எமக்கு அறிவிக்கவே இருவரும் 2016 நடுப்பகுதியில் கனடா சென்று அஜெக்ஸில் உள்ள ஜேசுதாசனது வீட்டில் 2 மாதங்கள் தங்கினோம். எனது நினைவு குறிப்புகள் நூலின் வெளியீட்டு நிகழ்வை குருநகர் சமூக சேவை அமைப்புடன் இணைந்து அங்கு சிறப்புற ஒழுங்கு செய்தார். கனடாவில் அந்த 2 மாதங்கள் மகிழ்ச்சியான பயனுள்ள அனுபவங்களை தந்தன. உறவினர்கள், ஊரவர்களை சந்தித்தல் ஒரு வகையானால், தெரிந்த பழக்கமில்லாத பல்வேறு துறை சார்ந்த பலரை சந்தித்து கதைப்பது இன்னொரு வகையில் புதிய அனுபவங்களை தந்தது. முக்கியமான இடங்களுக்கு சென்று பார்க்கும் வாய்ப்புகளும் கிடைத்தன. இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் ஜேசுதாசனுக்கும் மோனிகாவுக்கும் நானும் மனைவியும் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இலங்கை திரும்புவதற்கு 2 நாட்களின் முன் முக்கியமானதென கூறி சிலவற்றை அவரிடம் குறிப்பிட்டேன். வாழ்க்கையில் செல்வத்தையும் சமூகத்தில் முக்கியமானதோர் இடத்தையும் அவர் பெற்றுவிட்டார். அப்போது கனடா இலக்கிய தோட்டம் அமைப்பிலும் முக்கியமான ஒருவராக இருந்தார். எழுத்தாளர் ஆனா முத்துலிங்கத்துடன் மிக நெருக்கமானவர். அதன் காரணமாகவும் ஒரு நாள் இரவு முத்துலிங்கம் எனக்கும் என் மனைவிக்கும் தனது வீட்டில் விருந்தளித்தார். ஏற்கனவே ஒரு நாவலையும் சிறுகதை தொகுப்பொன்றையும் வெளியிட்டுள்ளார். ஆகவே இனி பணம் தேடும் சட்டத் தொழிலில் ஓய்வு பெற்று அவருக்கு ஈடுபாடுள்ள இலக்கிய துறையில் கூடுதலாக ஈடுபட வேண்டும். ஆங்கிலத்தில் இருந்து பலவற்றை மொழிபெயர்க்கலாம், நல்ல விடயங்களை தமிழில் அறிமுகப்படுத்தலாம், சொந்த படிப்பு முயற்சிகளிலும் ஈடுபடலாம் என்பவற்றையே அன்று வற்புறுத்தினேன். தனக்கும் அந்த எண்ணம் அடிமனதில் உள்ளதாகவும் சில வருடங்களில் ஓய்வு பெற்று செயல்பட போவதாகவும் அவர் சொன்னபோது நான் அது நல்லதென்றேன். இறுதியாக முகநூலில் எனக்கு வந்த சிறு குறிப்புடன் இதனை முடிக்கலாம். அது வருமாறு: மரணம் கல்வனை போல் வரும் என்பதை சமய பாடத்தில் சிறு வயது முதல் அறிந்திருந்தாலும் அதிர்ச்சியான செய்தி இது. அண்ணன் என்று அழைக்கும் அவனது குரல் என்றைக்குமாய் இனி கேட்கப் போவதில்லை என்பதை இழப்பின் கசப்புடன் ஏற்பதை தவிர வேறு வழியும் இல்லைதான். எனது ஆழ்ந்த அஞ்சலி. நன்றி.